இப்போ நம்ம எங்க போறோம்? சூப்பர் மஜாவா இருக்கு. ஹே பாண்டா சப் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓஷனஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா வண்டரில் தான் போக போகிறோம். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோம். இது ஓப்பன் பண்ணி லிட்டரலி ஒரு 4-5 டேஸ் தான் ஆகுது. ஆல்ரெடி நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்தாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எப்படி இருக்க போகுது. கிட்ஸை வேறு கூட்டிகிட்டு போக போகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரிப் போகல, ரொம்ப தூரமாக இருக்குது சென்னையிலேருந்து. ஸோ கொஞ்சம் இந்த ட்ரிப்பு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டர்லா ட்ரிப்புக்கு நான் ஒரு 13 பேர் கொண்ட குழுவாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்கள் எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இவ்வளோ நேரம் ஆட்டை போட்டுட்டு எனர்ஜி எடுத்துறதுக்காக கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வண்டர்லாக்குள்ளே போகிறதுக்கு 6 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி போர்டு வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே கிட்ஸு சத்தத்தை பார்க்கணுமே. பண்ணுவாங்க. நான் வந்து கிட்ஸ் ரைட்லயும் போவேன், அடல்ட்ஸ் ரைட்லயும் போவேன். ஆஸ் யூஷுவல் வந்து யோஷனை ஃபுல் டேமேஜிங் மோடில் இருந்தாங்க. எனிவே வந்து கிட்ஸ் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஈவன் மீ ஆல்சோ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்தாச்சு. ஸோ உள்ளே இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் எல்லா ரைட்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி செம்ம காற்று, பர்ஃபெக்ட் கிளைமேட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. டிக்கெட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கீழே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வண்டர்லாவோட ஆக்சுவல் பேஜ்லேயே வந்து இதெல்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபாஸ்டாக் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பேன் கொடுத்துட்டாங்க. ஸோ 25% ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து லைனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி க்ளவுன்ஸ் நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. தாக்ஷ்வி சம்வாட் ஓகே, ஷீ டுக் ஃபோட்டோஸ். ஆனால் யோஷ்னா வந்து கண்டினியூஸாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அப்படியே அழைக்க தூக்கி ஓடி வந்துட்டோம். பட் திஸ் மேன் இஸ் வெரி க்யூட். ரொம்ப நல்லா பேசினார் என்கிட்ட. ஒரு டாலஸ்ட் ட்ரெயின் மாதிரி ஒரு டக் ஷேப்பில் வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. கிட்ஸுக்கு மேபி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயாச்சு. எல்லோரும் ஒரு பெரிய ஹாயை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிற ரைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபால் தான். இது வந்து ஒரு மாதிரி பயங்கர ஜர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பசங்களெல்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பி விட்டுப்போம். நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல. ஸோ இப்போ கேர்ள்ஸ் கேங் ஏறிட்டோம். இப்போ தான் எதுக்கு சம்பவமே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ நேரம் வாய் அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? ஆனால் பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு மேலே ஏறும்போது. இருங்க எங்களோட மைண்ட் வாய்ஸை ஷேர் பண்ணுறோம். இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள்! எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி. How was the ride? செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏரில் தான் இருந்தோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு.
யாரும் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மோஷி வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து தஞ்சோரா தான். ஆனால் அது கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரைடுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்விங் ரைடுக்கு நாங்கள் போக போகிறோம். அண்ட் மீன் வயல் லைட்டாக பசிக்குதுன்னு ஒரு சின்ன ஸ்நாக். ரைடுக்கு போக போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? ஏன்னா எங்களுக்கு இந்த ரைடோட பேரே தெரியல. ஆனால் இது வந்து ஒரு ஸ்விங் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அதில் வந்து நின்றுட்டு தான் நம்ம ஸ்விங் பண்ண போகிறோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். கண்டிப்பாக இது வந்து ஒரு வர்த்தான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது வந்து அந்த ஸ்ப்ளாஷ் வாட்டர் ரைட் தான். இது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் அது வரைக்கும் போனதே இல்லை. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தமாக நனைஞ்சு வெளியே வந்தோம். வந்ததுலேருந்து நீங்களே கேம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக என்னையும் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு யோசனை வந்து டென்ஷன் ஆனதுனால அவங்கள கூட்டிகிட்டு கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிட்ஸோட எல்லா ரைடுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம அவங்கள டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இது ஆக்சுவலி. ஸோ அந்த மேரிகோ ரவுண்டில் ஃபஸ்ட்டு யோஷனாவையும் அதுக்கப்புறம் தாக்ஷ்வியும் ஏற்றி விட்டு அவங்கள கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரோலர் கோஸ்டர் போக போகிறோம். ஹாய் தாக்ஷ்வி. பயப்படவே கூடாது, தைரியமா. சூப்பர். இது வந்து நம்ம ஒவ்வொரு திருவிழா ராட்டினம் இருக்குல்ல, அதே பேட்டர்னில் இருந்துச்சு. கொஞ்சம் மாடர்னைஸாக இருந்துச்சு. பாப்பா வந்து நான் ஒன்றும் இல்லை, பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டோம். ஈவன் சீட் பெல்ட் கூட அவங்க போடல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இது போயிட்டு இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போனது வந்து அந்த ஃபன்னி மங்கி அப்படிங்கிற ஒரு கேமு. இது வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் போகிறதுனால கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் பாப்பா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாங்க இந்த கேமை. அண்ட் இப்போ இன்னொரு ரவுண்ட் வித் தாக்ஷ்வி. ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் நல்லா பிரேவ் ஆயாச்சு, கையெல்லாம் காட்டுறாங்க. யோஷ் எப்படி இருந்துச்சுடா தங்கம்? பண்ணு பண்ணு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபயர் என்ஜின் மாதிரி இருக்குல்ல, இந்த ரைட்லேயும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து ரோலர் கோஸ்டருக்கு என் ஹஸ்பண்ட் கூட போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் இருக்குது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுமே. மேலே போகிற வரைக்கும் வந்து ரோலர் கோஸ்டர் போயே ஆகுறோம், ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் அந்த சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும்போது இது நம்ம உண்மையிலே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. எப்படி இருந்தது? நீங்க சொல்லுங்க. பயங்கரம், பயங்கரம் சுத்தது. எனக்கே ஒரே தலை சுத்தது. இப்பெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தது? இந்த மொத்த வண்டர்லாலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லார்ஜஸ்ட் ரோலர் கோஸ்டர் அப்படிலாம் சொல்லி தான் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். மஸ்ட் ட்ரை. வண்டர்லா வந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் இந்த ரோலர் கோஸ்டர். ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் சூப்பர், மஜாவா இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு இம்மீடியட்டாக அடுத்து இந்த ஸ்பின் மில்ல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இது உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அ லாங் வெயிட் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் இந்த ரைடை. ஆக்சுவலி இதில் என்னென்னா நம்ம உட்காந்துருக்கோம் அந்த சீட்டே வந்து அப்படியே இன்வெர்ட்டடாக சுற்றுது. ஸோ ரொம்ப வந்து டேஞ்சரஸாக இருந்துச்சு. அந்த ரைடு எப்படி இருந்துச்சு? அந்த விண்மில் ரைடு வர்த்து சீரியஸா வர்த்து சரியா செட் ஆகாது ப்ரோ. செட் ஆகாது ப்ரோ. நம்மள மாதிரி இது வீக்கா இருக்கவங்க செட் ஆகாது ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரை ரைட்ஸ் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆக போகுது அப்படிங்கிறதா நாங்கள் நேராக வந்து வாட்டர் ரைட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வாட்டர் ரைட்ஸ் போகிறதுக்காக நாங்கள் வாட்டர் ரைட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே வேவ்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் கோர்ட்லேயும் போய் சாப்பிட்டுக்கலாம். எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் டைம் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா வந்து நல்ல ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம். இல்லைனா வந்து ஹரிபரியாக தான் இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணப்போலாம் வந்து பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. நம்ம எல்லா ரைட்ஸும் கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய மைனஸ். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வாட்டர் ரைடில் இறங்கிட்டேன். கையில் நான் ஃபோனே எடுக்கல. ஸோ என்கிட்ட வாட்டர் ரைட் ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அடல்ட்ஸ்க்கான வாட்டர் ரைட் 2 செக்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் 5:45க்குள்ளே போயிடணும். வீக்கெண்டாக இருந்தால் வீக் டேஸாக இருந்தால் 5 மணிக்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லை ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா நீங்கள் வந்து 3 மாடி வந்து ஏறி தான் ஒவ்வொரு ரைடுமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா ரைடுமே செம்ம வர்த்து. ரெயின்போ, ட்ராப் லுக், அதுக்கப்புறமா அந்த டனல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே ட்ரை பண்ணிவிடுங்க. எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து மோர் தேன் வீடியோ வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நான் போய் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிட்டேன். சாரி, என்னால் ஃபுட்டேஜஸ் எதுவும் அட்டாச் பண்ண முடியல. ஆனால் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், வர்த்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து அவங்க அப் டு 5 வரைக்கும் ரைடு இருக்கும், வாட்டர் ரைடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 4:45க்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யோசனா கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டேஷிங் கார் வந்திருந்தோம். இதுவுமே செம்ம ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈவினிங் ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் போனீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் 2-3 டைம்ஸ் போயிடலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் வந்து ரோலர் கோஸ்டர் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து போயிட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் வைண்ட் அப் பண்ண போகிறேன். டன் வித் ஆல் த ரைட்ஸ் அண்ட் டயர்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பெருசாக எந்த மெஸ்ஸும் எங்களுக்கு நாங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. நிறைய பேட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நாங்கவே வந்து ரொம்ப நல்லபடியாக தான் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் டிஜே நைட்டில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பயங்கரமாக வந்து பீப்புளெலாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு பெரிய கேங்காக வரீங்க அப்படின்னா வந்து செம்ம வர்த்தாக இருக்கும் இந்த டைம் வந்து. ஸோ இதுதான் அந்த கேமு. நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அந்த 2 பாலையுமே வந்து 2 தடவை அந்த பேஸ்கெட்டில் போடணும். அதுவும் வந்து ஒரு 2 சான்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த 2 சான்ஸ்லையுமே 2 பாலுமே உள்ளே இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க வந்து சூப்பராக போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொம்மையை. அதுக்கப்புறமா ஃபுல்லாக டான்ஸ் மோடில் இறங்கிட்டோம். ஸோ காப்பிரைட்ஸ் காரணமாக நான் வந்து பாடல்கள் இங்கே போட மாட்டேன். சும்மா ஆக்ஷன்ஸை மட்டும் போடுறேன், பார்த்துக்கோங்க.
ஸோ அப்படியாக இந்த ஒண்டர்லா ட்ரிப் வந்து இனி இதே முடிந்தது. லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மெமரிஸோட பயங்கரமான டயர்ட்னஸோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே பாண்டாஸ், உங்களை என்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். பாய்.